பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். உணவே மருந்து. உடல் இறைவன் நமக்கு கொடுத்த அமானிதம். அதை பராமரிப்பது நமது கடமை. உணவு பழக்க வழக்கங்களை பற்றி இஸ்லாம் வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது. முதலாவதாக 2வது அத்தியாயம் 168வது வசனத்திலே, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன், பூமியிலிருந்து அனுமதிக்கப்பட்ட பரிசுத்தமானதை உண்ணுங்கள் என்று கூறுகின்றான். ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது, தய்யிபன் என்றால் சுத்தமானது, அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்காதது. ஹலாலுதான் என்பதற்காக எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாது, அது உடலுக்கு தீங்கு விளைவிக்காததாகவும் இருக்க வேண்டும். 2வது வழிகாட்டுதல் மிதமான உணவை உண்ணுவது. ஆதமுடைய மகன் நிரப்பும் பைகளிலேயே மோசமானது அவனுடைய வயிறுதான். முதுகை நிமிர்த்த சில கவளங்கள் போதுமானது. அதற்கு மேல் சாப்பிட வேண்டுமென்றால் வயிற்றின் ஒரு பகுதியை உணவுக்காக, இன்னொரு பகுதியை தண்ணீருக்காக, இன்னொரு பகுதியை காற்றுக்காக அவர் காலியாக விடட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 3வது தூய்மையான முறையில் உண்ணுதல். சாப்பிடுவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் கைகளை நன்கு கழுவுதல். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுதல், அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. வலது கையால் சாப்பிடுதல், அமர்ந்து சாப்பிடுதல். 4வது சில உணவுகளை குர்ஆனும் ஹதீஸும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஊக்கப்படுத்துகிறது. முதலாவது தேன், அது நோய் நிவாரணியாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். 2வது பேரிச்சம்பழம், அது நம்முடைய உடலுக்கு உடனடி ஆற்றலை தருகிறது. 3வது பால், ஊட்டச்சத்து பொருட்களிலேயே மிகச் சிறந்ததாகவும் அல்லாஹ் திருமறையிலே பாலை பற்றி மிக அழகாக வர்ணிக்கின்றான். 4வது கருஞ்சீரகம், அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் என்று கூறுகின்றார்கள். இந்த மருந்துகளை, இந்த உணவுகளை நாம் மருந்தாக எடுத்துக்கொள்வோம். இஸ்லாமிய பார்வையில் பசி அடங்குவதற்காக போதுமான சத்தான உணவை நாம் சாப்பிட வேண்டுமே தவிர ஹலால் என்பதற்காக கண்டதையும் வயிற்றில் போட்டு நாம் நிரப்பிக் கொள்ளக்கூடாது. ஆரோக்கியம் பேணுவது மிகச்சிறந்த வணக்கமாக இருக்கிறது. உடல் ஒரு அமானிதம், அதை பராமரிப்பது நமது கடமை.